உலகின் பணக்கார நாடான அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே கடந்த மாதம் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அமெரிக்கா என்ற புதிய அரசியல் கட்சியை தற்போது எலான் மஸ்க் தொடங்கி உள்ளதால் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே பனிப்போர் வெடித்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அமெரிக்கா என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளோம். நமது தேசத்தை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவால் செய்கின்றனர். இதை பார்க்கும்போது நாம் ஜனநாயக ஆட்சி முறையின் கீழ் இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி முறையின் கீழ்தான் வாழ்கிறோம் என்பது தெரிகிறது என தனது எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் கூறியுள்ளார். முன்னதாக எக்ஸ் தளத்தில் அமெரிக்க சுதந்திர தினத்தன்று இம்மாதம் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சி தொடங்குவது குறித்து எலான் மஸ்க் கேள்வி எழுப்பி இருந்தார். எஸ் அல்லது நோ பாணியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சர்வேயில் சுமார் 12 லட்சத்துக்கும் மேலானவர்கள் பங்கேற்றனர். அதில் 65% பேர் ஹாம் என்று பதில் அளித்தனர். இதையடுத்து 2இல் ஒருவருக்கு புதிய அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என கூறியுள்ளனர். அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என சனிக்கிழமை அன்று எலான் மஸ்க் நம்பிக்கையுடன் உறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் சொன்னபடி அமெரிக்கா என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். டொனால்டு ட்ரம்ப் அரசு முன்மொழிந்த பிரம்மாண்டமான பட்ஜெட் அழகான பட்ஜெட் என்ற மசோதா அமலுக்கு வந்த மறுநாளே அரசியல் கட்சி தொடங்குவேன் என மஸ்க் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த மசோதா அண்மையில் அமெரிக்காவில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு இடையே நடந்தது என்னவென்று பார்த்தால், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசு செலவுகளை குறைக்கும் செயல்திறன் துறையை தொழிலதிபர் எலான் மஸ்க் கவனித்து வந்தார். ஆனால் அவரது துறையின் பரிந்துரைகள் அமெரிக்க அரசின் பட்ஜெட் மசோதாவில் இடம்பெறவில்லை. மாறாக அதில் வரி சலுகைகள், அமெரிக்க இராணுவத்துக்கு கூடுதல் நிதி, மின் வாகனங்களுக்கான மானியம் ரத்து போன்றவை இடம்பெற்றிருந்தன. இதனால் ஏமாற்றமடைந்த எலான் மஸ்க் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறினார். இதனையடுத்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்க தொடங்கினார். மிகப்பெரிய அருமையான பட்ஜெட் என கிண்டலடித்த எலான் மஸ்க் பின்னர் இது அருவருப்பான பட்ஜெட் எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து பொறுப்பை துணை அதிபர் ஜேடி வான்ஸிடம் ஒப்படைக்க வேண்டும் என சமூக ஊடகத்தில் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கும் ஆமாம் என எலான் மஸ்க் பதிவிட்டார். தொழிலதிபர் எலான் மஸ்க் நிறுவனங்களுடனான அமெரிக்க அரசின் ஒப்பந்தத்தையும் மானியத்தையும் நிறுத்தினால் அமெரிக்க பட்ஜெட்டில் பல லட்சம் கோடி மிச்சமாகும் என அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து அதிபர் ட்ரம்ப் நன்றி கெட்டவர், நான் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று இருக்க முடியாது என எலான் மஸ்க் கூறினார். மேலும் சட்டவிரோத பாலியல் வழக்கில் சிக்கி தற்கொலை செய்து கொண்ட ஜெப்ரி எப்ஸ்டீனுடன் அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு தொடர்பு உள்ளது என கூறி அவருடன் ட்ரம்ப் இருக்கும் பழைய வீடியோ ஒன்றையும் எலான் மஸ்க் பகிர்ந்தார். இதனால் எலான் மஸ்க் மீது வெறுப்படைந்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இனிமேல் எலான் மஸ்க் உடன் தொடர்பு வைத்து கொள்ள எண்ணமே எனக்கு வராது என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து திடீர் திருப்பமாக எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தகவலில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பற்றி கொஞ்சம் அதிகமாக விமர்சித்து விட்டேன், அதற்காக வருந்துகிறேன் என தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொள்வது போல் எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்திருப்பது நன்று. அவர் மீது நான் எந்த குறையும் சொல்லவில்லை, ஆனால் நான் சற்று ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பதிவில் கடையை மூடிவிட்டு தென் அமெரிக்காவுக்கே திரும்ப செல்ல நேரிடும் வரலாற்றில் அதிக மானியங்களை பெற்ற மனிதர்தான் எலான் மஸ்க் என குறிப்பிட்டிருந்தார். அரசின் ஒப்பந்தங்கள் மற்றும் மானியங்கள் மட்டும் கிடைக்காமல் போயிருந்தால் எலான் மஸ்கின் நிறுவனங்கள் சரிவை சந்தித்து இருக்கும். குறிப்பாக விண்கலன் ஏவுதல், செயற்கைக்கோள்களை நிறுவுதல் மற்றும் மின்சார கார் உற்பத்தி
போன்றவை எப்போதே முடிவுக்கு வந்து இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அனைத்தையும் இப்போதே நிறுத்தி கொள்ளுங்கள் என நான் சொல்கிறேன். ட்ரம்பின் வரி மசோதா நிறைவேறினால் அடுத்த நாள் அமெரிக்க மக்களின் குரலை பிரதிபலிக்கும் வகையில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிக்கு மாற்றாக புதிதாக அமெரிக்கா கட்சி என்ற அரசியல் கட்சி தொடங்கப்படும் என எலான் மஸ்க் அப்போது சொல்லியிருந்தார். இப்போது தொடங்கிவிட்டார். அமெரிக்காவில் ஏற்கனவே குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி இருந்து செயல்பட்டு வரும் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தற்போது எலான் மஸ்க் அமெரிக்கா என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.